தேடுங்கள் கண்டடைவி ஊனுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து ஊனுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையாயே சுவை ஸ்தோத்தரிப்போம். ஓசையுள்ள கைத்தாளத்தோடே நேசையாயே சுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம். நல் ஜபதூபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பே. நல் ஜபதூபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய முகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க. நாள் முழுதும் அவர் பின் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார். நாள் முழுதும் அவர் பின் நடக்க நேர் வழி பாதையும் காட்டிடுவார். தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய முகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் காண
காலமே தேடுங்கள் கண்டடைவீர். சென்ற வாழ்நாள் எல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். ஆமே. சென்ற வாழ்நாள் எல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம். ஆமென். தேடுங்கள் கண்டடைவீர். நல்ல சுகம் பலன் நீந்து தம் வள்ள நல்லாவியும் மீந்து. நல்ல சுகம் பலன் தந்து தம் வள்ள நல்லாவியும் மீந்து. வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்லத்தம் அன்பெண்ணீரே பொழிந்தார். வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்லத்தம் அன்பெண்ணீரே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீராமே. தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய ஆமென் ஆமென் தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். எல்லா நன்மையும் தந்தார். ஆமென். ஊனுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. ஊனுடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் நீந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஆமென். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஜீவனும் உள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவனும் உள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஓசையுள்ள கை தாளத்தோடே நேசையா இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். ஓசையுள்ள கை தாளத்தோடே நேசையா இயேசுவை தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம்.
காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில் வேதத்தின் தியானம், நல் ஜபதூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பே, நல் ஜபதூபம் எனது இன்பம், நற்கிரியைகள் செய்துழைப்பேன். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். தேடுங்கள் கண்டடைவீர், எப்பொழுதும் கர்த்தரை. ஆமென். கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, நாள் முழுதும் அவர் பின் நடக்க, நேர் வழி பாதையும் காட்டிடுவார். நாள் முழுதும் அவர் பின், ஆமென், ஆமென், நேர் வழி பாதையும் காட்டிடுவார். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய, ஆமென், தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஹல்லேலூயா. இத்தனை நன்மைகளை தந்து நடத்துகிற கர்த்தரை நம்ம எல்லாம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாம் துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாஞ்சியோட உணர்வோட, ஹல்லேலூயா, அவரால் நாம் ஜீவனோடு இருக்கிறதை உணர்ந்து நம்ம எல்லாரும் நல்ல தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் நன்மை நம்ம மேலே இறங்கணும், நடத்துது நம்ம மேலே இறங்கணும், அப்படி வல்லமை நம்மளை ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷதரமா கபதலரவா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh Shabantala Radarava. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகமான தேவனுடைய கிருபைகள், நன்மைகள், ஹல்லேலூயா, ஆவியின் பலன் நமக்குள்ள பெருகும்படியாக துதிப்போம். ஓ ஷதரமந்தலரதரபா, ஓ ரிகபமதரபா, ஷரமகபதலரபா, ஷதரமந்தலரதரபா, கபபதரபா, ஓ ரிகபதலரபா, ரிஷதரபா, ஷரமகபதலரபா. கர்த்தரை தேட 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 நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு மிகவும் நன்மையில், மிகவும் பரிசுத்தத்தில், மிகவும் வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும். அவருடைய முகத்தை தரிசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரை தேடுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஓ ஷதரபந்தலரபா. ஓ நன்றி, 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 நன்றி.
ஓ ஹல்லேலூயா. நம்ம கிருபைகளை தருகிற கர்த்தரை, கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பே. கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பே. கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி, ஆமென், கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இல்லாததை இருப்பது போல் அழைக்கும் தேவனே, எதிர்கால திட்டத்தை வரைந்து விட்டார். இல்லாததை இருப்பது போல் அழைக்கும் தேவனே, எதிர்கால திட்டத்தை இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். எனக்காக யாவையும் செய்து விட்டார். எனக்காக ஆமென் ஆமென். எதற்கும் இனி நான் கலங்கிடேனே. எதற்கும் இனி நான் கலங்கிடேனே. இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். எவ்வளவு ஒடுக்கினாலும் பெருக செய்குவார். ஆயிரமாக வளர செய்வார். எவ்வளவு ஒடுக்கினாலும் பெருக செய்குவார். ஆயிரமாக வளர செய்வார். அதை காலை பணியை போல ஆதரிப்பார். அதை சூழ்ந்து கொள்வார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் ரகசிய செயல் இதுவே. இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். என் ஆன்மா, என்னுடைய மனக்கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி சூழ்நிலை மாற்றுவார். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென் ஆமென். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன், சூழ்நிலை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவேன், தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவேன். எனக்கு எட்டாத மரியாதமான ஆமென் பெரிய காரியம் செய்திடுவார். புதிய பாதையை ஆமென் பெரிய காரியம் செய்திடுவார். புதிய பாதையை திறந்திடுவார்.
புற ஜாதிகள் மத்தியில் உயர செய்திடுவார். ஜாதிகள் மத்தியில் உயர செய்திடுவார். வறுமை தரித்திரம் மாற்றிடுவார். வறுமை உயர்த்துகிறவர் அவரே. ஆமென். இரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவே, அவர் நோக்கி பார்க்கிறவர் பிரகாசம் அடைவார்கள். எல்லாவற்றிலையும் பிரகாசம். இரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவே, நித்தமும் நடத்திடும் மீட்பராலே, மீட்பச்சலான கோட்டமாவே. நித்தமும் நடத்திடும் மீட்பராலே, மீட்பச்சலான கோட்டமாவே. ஆமென். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வறண்ட இடத்தில் பாய்ந்திடுவே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தரை மாற்றுவார். ஆமென். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வற்றாத நீரூற்றாய் மாற்றிடுவார். வறண்ட இடத்தில் பாய்ந்திடுவே. வறண்ட இடத்தில் பாய்ந்திடுவே. இரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவே, சூழ்நிலையை மாற்றுவார். இரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவே, சூழ்நிலையை மாற்றுவார். கிருபை பொழிகிற பொழியும் கர்த்தரை நோக்கி கண்மலை ஏறெடுப்பே. கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவே, இனிமேல் என் வாழ்க்கை அவர் நடத்துவார். ஆமென். இரட்சகரை நோக்குவே, தகப்பன் பிள்ளை சுமப்பது போல நடத்துவார். ஆமென். எல்லா தடைகளையும் தாண்டி வர உதவி செய்வார். ஆமென். இரட்சகரை நோக்குவே, ஆவிக்குரிய வாழ்வேல, உலகத்தினுடைய வாழ்வேல எல்லாவற்றிலையும் கர்த்தர் நம்மை முன்னேறி செல்ல உதவி செய்கிறவர். ஆமென். ஆமென். இரட்சகரை நோக்குவே, நம்மை நடத்துகிற தேவன் பெரியவர். ஆமென். எவ்வளவு ஒடுக்கங்கள் நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு ஒடுக்கினாலும் செய்வார். ஆயிரமாக வளர செய்வார். எவ்வளவு ஒடுக்கினாலும் பெருக செய்வார். ஆயிரமாக வளர செய்வார். அதிகாலை பணியை போல ஆதரிப்பார். அதிகாலை ஆண்டவர் ரகசிய செயல் இதுவே. கர்த்தரை தேடுகிறது மேல ரகசிய செயல். ஆமென். ஆமென். அதிகாலை பணியை போல ஆதரிப்பார். ஆண்டவர் ரகசிய செயல் இதுவே. ஆண்டவர் ரகசிய செயல் இதுவே. இரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார். மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்கு ஒன்றுமில்லை, சர்வ சாதாரணம். ஆமென். மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பே. கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி. ஆமென். ஆமென். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை. ஆமென். ஹல்லேலூயா. இல்லாததை இருப்பது போல் எங்கள் கண்கள் இன்னும் காணாதவைகள். ஆமென். எங்கள் புத்தி கட்டாத காரியங்களை. ஆமென். இல்லாததை இருப்பது போல் அழைக்கும் தேவனே, எதிர்கால திட்டத்தை வரைந்து விட்டார். எனக்காக யாவையும் செய்து விட்டார். எதற்கும் இனி நான் கலங்கினேனே.
செய்து விட்டார், எனக்காக யாவையும் செய்து விட்டார். எதற்கும் இனி நான் கலங்கிடேனே, எதற்கும் இனி நான் கலங்கிடேனே. ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை அங்க பார்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தர் வெற்றியை தருகிறவர். ஆமென். சூழ்நிலை மாற்றுவார், எவ்வளவு ஒடுக்கினாலும் வளர செய்வார், ஆயிரமாக பெருக செய்வார். எவ்வளவு ஒடுக்கினாலும் வளர செய்வார், ஆயிரமாக பெருக செய்வார். அதிகாலை பணியை போல ஆதரிப்பார், அதிகாலை பணியை போல ஆதரிப்பார். ஆண்டவர் ரகசிய செயல் இதுவே, ஆண்டவர் ரகசிய செயல் இதுவே. ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், சூழ்நிலை மாற்றுவார். நீத்தமும் நடத்திடும் மெய்ப்பொருளே, நீர் பாய்ச்சலான தோட்டமாவேன். என்னை நீத்தமும் நடத்திடும் மெய்ப்பொருளே, நீர் பாய்ச்சலான தோட்டமாவேன். வற்றாத நீருற்றாய் மாற்றிடுவார், வற்றாத வறண்ட இடத்தில் பாய்ந்திடுவேன், வறண்ட ஓ ஹல்லேலூயா. வற்றாத நீருற்றாய் நீருற்றாய் மாற்றிடுவார், வறண்ட இடத்தில் பாய்ந்திடுவேன், வறண்ட இடத்தில். ஆமென். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, Praise the Lord. ஆமென். சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி, கண்களை ஆமென், கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன், கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன், கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி கண்களை ஏறெடுப்பேன். கருணையாய் வழி நடத்தும் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறவர்களுக்கு, கர்த்தரை நோக்குகிறவர்களுக்கு வெற்றி தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்குறவர்களுக்கு விரக்தி இல்லை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை இல்லை, தடைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிற வாழ்க்கை இல்லை. அங்கே நோக்கிறவர்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. வெற்றி, ஜெயம், பிரைஸ். கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே, சூழ்நிலை மாற்றுவார். ரட்சகரை நோக்குவே, மீட்பரை நோக்குவே. மிக உன்னதமான இடம் நம்ம நோக்கி பார்க்கிறேன். ரட்சகரை நோக்குவே, தடைகளை நீக்குவார், மீட்பரை நோக்குவே.
ஆமே. கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி ஆமென் கருணையா. ஹல்லேலூயா. கிருபை பொழியும் கர்த்தரை நோக்கி ஏறெடுப்பேன் கருணையா வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்திரம். இனிமேலும் கர்த்தரை நிறைய சார்ந்து கொள்வோம். கர்த்தரே நம்முடைய ஆன்மா சார்ந்து கொள்ளட்டும். அப்படியே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஓ ஷபா கபலலரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு கூட அப்படி வாழ்க்கை இருக்கணும். ஆவியான்மா சரீரம் மட்டும் அல்ல, இது உருவாக்கப்பட்டதே அவர் இதற்குள்ள வாழ்வதற்காக. ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வசிக்க விரும்புகிறார். நம்மை ஆளுகை செய்து அவருடைய சத்தியத்தில் நம்மை நடத்த விரும்புகிறார். பரலோகம் வரைக்கும் நம்முடைய ஆன்மாவை கொண்டு சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும். பரிசுத்த ஆவியே ஆமென். எல்லாரும் வாஞ்சையோடு ஹல்லேலூயா. அசைவாடும் 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 என்மேல். ஹல்லேலூயா. அசைவாடும் அசைவாடும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும். பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின். ஓ ஆமென் ஆமென் ஆமென். அசைவம் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு கூட உமக்குள்ள நான் வாழணும் ஆண்டவரே. உடைய ஆவியில நிறைந்து தான் வாழணும். அபிஷேகம் பெறாதவங்க அப்பா என்ன அபிஷேகத்தை என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அசைவாடும் என்னை. ஓ அசைவாடும். பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் என்னை. ஹல்லேலூயா. ஆளான உலகில் பறந்திடவே உம் கட்டளைகளை எனக்கு ஈந்திடுவே. பாழான ஓ ஷபதலரலர எனக்கு ஈந்திடுவே ஈந்திடுவே. எனக்கு உடைய பலத்தை எனக்கு தாங்க அதிகமா. உம் கட்டளைகளை எனக்கு ஈந்திடுவே. பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே. ஆமென். பரிசுத்த ஆவியே. பிரைஸ் தி லார்ட். வல்லமையின் ஆவி அசைவாடும் அசைவாடும். பிரைஸ் தி லார்ட். அசைவாடும். ஷபவரரப. அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆமென். அசைவாடும் ஆமென் ஆமென். மேக ஸ்தம்பமே இறங்கிடுமே இறங்கிடுமே. வழிகாட்ட பாதுகாக்க, தீமைகளில் இருந்து பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்க, பிசாசுகளை போராட்டங்களை பாதுகாக்க. ஆமென். இறங்கிடுமே. நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும்.
அசைவாடும் Praise the Lord. Amen. உன்னத மறைவே மூடிடுமே வல்லவர் நிழலே. எங்கள் ஆன்மா உருவாக ஆண்டவரே எங்களை மூடுவீராக வல்லமையினால. ஆமென். வல்லவர் நிழலே மறைத்திடுமே 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 உம் சிறகினால் எங்களை மறைத்திடுமே மறைத்திடுமே. ஆமென். உம் சிறகினால் எங்களை மறைத்திடுமே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும் பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஆமென். அசைவாடும் 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 அசைவாடும். Praise the Lord. Amen. அசைவாடும் என்னேல் அசைவாடும் அசைவாடும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அசைவாடும் ஜீவநதியே பாய்ந்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே. ஜீவநதியே பாய்ந்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே தீர்த்திடுமே தீர்த்திடுமே. ஆமென். ஆமென். என்னை அபிஷேகிங்கப்பா என்ற வாஞ்சையோடு. ஆமென். தீர்த்திடுமே தீர்த்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே தீர்த்திடுமே. உலகத்தினால் நாங்கள் தாகம் தீர்க்கப்படக்கூடாது. உம்முடைய ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்ட ஆத்மாக்கள். ஆமென். தீர்த்திடுமே தீர்த்திடுமே என் ஆன்மதாகம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி. ஓ பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் 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 அசைவாடும். Praise the Lord. Amen. மேக ஸ்தம்பமே இறங்கிடுமே அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே. மேக ஸ்தம்பமே என் மீது என் மீது என் வாழ்க்கை மீது என் ஆன்மாவின் மீது. ஆமென் ஆமென் ஆமென். நிரப்பிடுமே நிரப்பிடுமே தீமைகளை பாவங்களை சுட்டெரித்து ஆண்டவர் எங்களை இன்னும் தூய்மையாய் பரிசுத்தமாக்குமே. நிரப்பிடுமே அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே நிரப்பிடுமே நிரப்பிடுமே. மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் ஊற்றுவேன் ஊற்றுவேன். மாம்சமா இருக்கிற ஒவ்வொரு மேலையும் உம்முடைய ஆவியை பிழிந்தருளுவீராக ஊற்றுவீராக. ஆமென் ஆமென். நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம் அக்கினியால் எங்களை. ஆமென் ஆமென். ஜீவநதியே பாய்ந்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே. ஜீவநதியே பாய்ந்திடுமே என் ஆன்மதாகம். ஆமென். தீர்த்திடுமே தீர்த்திடுமே என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே 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 என் ஆன்மதாகம் தீர்த்திடுமே. பரிசுத்த ஆவியே, Holy Spirit, our God, our Lord, you move over here and touch everyone, Lord, and fill everyone with your anointing power. Oh, Shkavalara, அசைவாடு 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 அசைவாடு. ஆமென். அசைவாடு அசைவாடு. ஆமென். எல்லாரும் அபிஷேகத்துல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையில வாழ ஆண்டவரே. உன்னத மறைவே மூடிடுமே வல்லவர் நிழலே. ஆமென்.
பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும் பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் 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 ஆமென். ஒவ்வொரு எல்லைகளிலே ஒவ்வொரு குடும்பங்களிலே அப்பா ஆமென். ஓ ஷபாபாதரபா கபாதரரரபா ரிகபாதரரபா எல்லாம் நம்ம அப்படி எழுந்து நின்றவர்களாக ஹல்லேலூயா. ஓ ஷனனவந்தலரபா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியோடு கூட ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை, அவருக்குள்ள நிறைந்த ஒரு வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை. ஹல்லேலூயா. தானியேல், யோசேப்பு எல்லாருமே தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். உலகத்திலும் விசேஷமாக இருந்தார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவங்க மிகவும் விசேஷமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் காட் தேவ ஆவியில் நிறைந்து வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி சிறக்கிறவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவி பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் அசைவாடும் ஹல்லேலூயா. அசைவாடும் பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் 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 ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஆண்டவரே, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க என்று கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. உம்மை பெற்றிருந்தாலும் உமக்குள்ள வாழாத வாழ்க்கையில் நான் இருக்கிறேன். உமோடு கூட நான் வாழணும் ஆண்டவரே. ஜெபித்து உம்முடைய கீழ்ப்படிந்து பணிந்து ஆண்டவரே உம்முடைய ஆவின் அனலுக்குள்ள நான் வாழணும் ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஓ ஷதரபா கபதலரபா. இந்த வாழ்க்கை, இந்த சரீரம், இந்த ஜீவன், இந்த ஆன்மா எல்லாமே கர்த்தருக்காக உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பூமியில் கர்த்தருடைய ஒரு நல்ல பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் மாறி அநேகருக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கவும், நம் அநேகரை நம்முடைய குடும்பத்தை இன்னும் அநேகர் ஆதாயப்படுத்தவும் ஆயத்தப்படுத்தவும் ஹல்லேலூயா அநேகருக்கு வெளிச்சமாக உதவிகரமாக இந்த பூமியில் இருக்கவும் தேவராஜ்யத்தில் வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்ற எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் நாம் அழைக்கப்படலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை ஆமென் இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அது உலகம் காண்பிக்கிற வழிகள் எனக்கு வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். எனதாவல் இயேசு போதும், எனதாவல் இயேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் இயேசு என் வாழ்நாளெல்லாம் அவருக்கே, வாழும் ஜீவன் அவருக்கே. வாழ்நாளெல்லாம் அவருக்கே,
வாழும் ஜீவன் அவருக்கே. அழியும் உலகில் வாழ்கிறேன், அழியா ஜீவனில் வாழ்கிறேன். அழியும் உலகில் நித்திய ஜீவனுக்குள்ள அழியா ஜீவன் வாழ்கிறேன். அர்ப்பணித்தேன் என்னை, ஆமென், இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். இயேசு என், ஆமென், இந்த உலகம் வேண்டாம், ஆமென், இந்த உலகம் வேண்டாம். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் வழியில் நான் அல்ல, உலகம் போகிற போக்கில் அல்ல. எனதாவலேசு போதோ, வலப்போரமோ அல்ல இடப்போரமோ, சாயாமல் என் வாழ்வை நடத்திடுமே. வலப்போரமோ அல்ல, ஆமென், சாயாமல் என் வாழ்வு நடத்திடுவே. உலகம் மாமிசம் பிசாசையே ஜெயிக்க, ஹல்லேலூயா. உலகம் மாமிசம் பிசாசையே ஜெயிக்க தேவன் பலன் தாருமே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா. இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை, ஆமென், இயேசு என் நேசருக்காய். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். இந்த உலகம் வேண்டாம், அதின் ஆசை வேண்டாம். எனதாவலேசு போதோ, எனதாவலேசு போதோ. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். இயேசு என், எனக்கு யாரும் முன்மாதிரி அல்ல, ஆண்டவர் மாத்திரம்தான். யாரையும் நான் பின்பற்ற மாட்டேன், கர்த்தரையே நான் பின்பற்றுவேன், அவர் நடந்த வழியிலேயே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சீயோன் மன்னன் இயேசுவை, சிலுவை சுமந்த நேசரை. சீயோன் மன்னன் இயேசுவை, என் தலைவர், என் முன்னோடி அவர். சுவை ஜீவிய காலம் பின்தொடரே, சிறிய சேவை செய்திடுவே. ஜீவிய காலம் பின்தொடரே, சிறிய சேவை செய்திடுவே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். இயேசு என் இந்த உலகம் வேண்டாம், அதின், ஆமென், இந்த உலகம் வேண்டாம். ஆமென், எனதா இயேசு போதோ, எனதாவலேசு போதும். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். இயேசு என் நேசருக்காய். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். இயேசு என் நேசருக்காய். ஹல்லேலூயா. அவர் நடந்தபடியே நாம் நடக்க, வேறு எந்த மனுஷனையும் உலகத்தையோ பிசாசினால் இயக்கப்படுகிற பாவத்தில் நிறைந்த யாரையும் நம்முடைய முன்மாதிரியாக, ரோல் மாடலாக, நம்முடைய தலைவராக நம்ம வைக்கவே கூடாது. நமக்காக பாடுகள் பட்ட, நம்மை அன்பு செலுத்தி நம்மளை உருவாக்கின பரிசுத்தமுள்ள அந்த ஆண்டவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். லோகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், போதும் இயேசு எனக்கு. இயேசு மாத்திரமே போதும். சாத்தானே உன் ஸ்நேகம் வேண்டாம், கொண்டு போன் சரக்கு. பல காரியங்களை கொண்டு வந்து நம்மளை மயக்குவான். நம்ம சொல்லுவோம் லோகம் வேண்டா ஒன்றும் வேண்டா, இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் இன்பம் வேண்டா, கொண்டு போன் சரக்கு. கர்த்தரை நோக்கி இயேசு போதும் இயேசு போதும் இயேசு போதும் எனக்கு. இயேசு போதும், நீர் மாத்திரமே போதும்பா. இயேசு போதும். ஆமென். எல்லாரும் இயேசு போதும் இயேசு. நல்ல சதத்தை உயர்த்தி எனக்கு. இயேசு போதும் இயேசு போதும் இயேசு போதும். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 25, 27, 28 ரெண்டு வசனங்களை வாசிப்போம். வன சஞ்சாரியுமாய் இருந்தான். அல்லேலூயா. குடும்பத்தினர் ஒருவருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். குடும்ப ஜெபங்கள்லாம் சரியாக குடும்பங்கள் இருக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பிள்ளைகளாக நாம் மாறணும். மனுஷ கண்களிலேயே எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தரை தேடி எல்லாவற்றும் கர்த்தர்கிட்ட நம்ம காரணங்களை ஆராய்ந்து சத்தியத்தில் கண்டுபிடிச்சு அதை நம்ம மாற்றும் பொழுது நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் கூட நல்ல சுகத்தோடு ஆரோக்கியோடு நம்ம காணப்படுவோம். ஒருவருக்காக ஒருவர் அதிகமாக ஜெபிக்கணும். பிரைஸ். குடும்பத்தை குறித்து மிக அக்கறை பாரமுள்ளவர்களாக நம்ம காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். அதே போல் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த காரியங்கள், அவர்களுடைய பிறந்த அந்த தோற்றம்,
அவர்கள் பிறந்த விதத்தை வைத்து அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தவறான ஒரு சுபாவங்களுக்குள்ள, தவறான ஒரு வாழ்க்கைகளுக்குள்ள காணப்பட்டாங்க. யாக்கோபு கொஞ்சம் பெட்டர், ஏசாவை விட கொஞ்சம் பெட்டர். ஆனால் சில தீய குணங்கள் அவருக்குள்ள, அந்த போட்டித்தன்மை நிறையா இருந்துச்சு. மற்றபடி யாக்கோபு நல்ல குடும்பத்தை அவன் கவனிக்கிற பிள்ளையாக இருந்தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, அப்படி யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் வாசிங்க. எழுதுகிறது. ஏன் ஆண்டவர் அதை செஞ்சார்னா, குடும்பத்தை குறித்த ஒரு பொறுப்பு, அக்கறை, பாரம் இல்லாதவர்களை கர்த்தர் எப்பவுமே அவர் நேசிக்கிறதில்ல. இந்த பூமியில் கர்த்தர் உருவாக்கின ஒரு முதல் ஒரு பாடசாலை, ஒரு ஸ்கூல், ஒரு எஜுகேஷனே குடும்பம்தான். குடும்பத்தை ஸ்தாபித்தார். அந்த குடும்பத்திற்கு கட்டுப்படாதவர்கள், குடும்பத்தினுடைய நன்மையை விரும்பாதவர்கள், குடும்பத்தில் இருக்கிற ஒருவரை ஒருவர் நேசிக்காதவர்கள், அவர்களுக்கு என்ன தேவை என்று பார்க்காதவர்கள், வீட்டை பராமரிக்காதவர்கள், கொடுத்த கணவன் மேலே, கொடுத்த மனைவியின் மேலே, கொடுத்த பெற்றோர்கள் மேலே அன்பில்லாதவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள். அதனால தான் ஏசா பார்த்தீங்கன்னா வில்லையும் அம்பையும் எடுத்துக்கின்னு பெருசாகிட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு. யூதர்களுக்கு மேஜர் வயசுனா என்னன்னா 30, 40. இப்படிப்பட்ட ஒரு வயசில் ஸ்டேஜில் வரும்போது ஏசா வீட்டிலையே தங்கறதில்லை. வில்லையும் அம்பையும் கொண்டு காடு காடாக போகிறது, எங்கேயாவது அந்த காலத்தில் வேட்டையாடுதல் என்றால் பெரிய வீர விளையாட்டு மாதிரி, அவங்களுக்கு பெரிய வீரமான காரியம். நிம்ரோத் பார்த்தீங்கன்னா வேட்டை ஆடினான், அதோடு கூட மனுஷங்களே வேட்டையாடினான், யுத்தம் பண்ண ஆரம்பித்தான், ராஜாவாக மாறினான், தேசங்களை கட்டினான், கோட்டையை கட்டினான். பாபிலோனை கட்டினவனே இந்த நிம்ரோத் தான். அப்படிப்பட்ட முதல் அரசாட்சி நிறுவினான். அவன் கடைசியில் தன்னையே தேவனாய் மாற்றி கொண்டான். நான் தான் உலகத்துக்கு ராஜான்னு சொல்லி நிம்ரோத், நீங்கள் வாசிப்பீங்க ஆதியாமத்தில். அப்படி இந்த ஏசாவும் அவங்களுடைய முன்னோர்களை பின்பற்றி என்ன பண்ணுறான்னா, இந்த வில் வித்தையை கற்றுக்கொண்டு, இஸ்மவேல் கூட பார்த்தீங்கன்னா வில்வித்தை செய்கிறவன், அது மாதிரி வில்வத்தை கற்றுக்கொண்டு காடு காடாக திரிகிறது, வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றது, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வர்றது. வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அப்பாவுக்கு டேஸ்ட்டாக மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து சமைச்சி கொடுத்துடுவார். கொடுத்த உடனே ஈசாக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு. அவருக்கு இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது பசங்களை. அவன் அது மாதிரிலாம் தங்கிட்டு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுக்கறதுனால ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா ஏசாவை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு நேசித்தாலும் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார். அவனுடைய தன்மைகள், கேரக்டர்ஸ், குடும்பத்திற்கு அடங்கின, குடும்பத்தை பராமரிக்கிற, குடும்பத்தை கண்டு கொள்ளுகிற ஒரு சுபாவமே அவனுக்குள்ளே இல்லை. அதனால் கர்த்தர் அவனை வெறுக்கிறார். யாக்கோபுக்குள்ளே போட்டி இருந்துச்சு, அது கரெக்டுன்னு சொல்ல. ஆனால் அவனுக்குள்ள மற்ற அத்தனை விதமான குடும்பத்திற்குரிய குணசீலங்கள், சுபாவங்கள் நிறைந்த மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தான் நீங்கள் அங்கே வாசிக்கிறீங்க, வன சஞ்சாரினா வனத்திலேயே, காட்டிலேயே படுத்து, காட்டிலேயே வாழ்ந்துக்கின்னு அப்படியே ஏதாவது வேட்டையாடுவான், நெருப்பு மூட்டுவான், சுடுவான், சாப்பிடுவான். வீட்டில் என்ன சாப்பிட்டாங்க, வீட்டில் என்ன இருக்குது, என்ன கவனிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாது. அப்படியே ஊரை சுற்றுறவனாக இவன் காணப்பட்டான். அதனால் கர்த்தர் அவனை வெறுத்தார். இனி கூட நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும், வாலிபத்தில் இருக்கிறவங்களோ சரி, குடும்பத்திலோ சரி, நம்ம நிறைய சுற்றுகிறவர்களாக, வீட்டுக்கு அடங்காதவர்களாக, கட்டுக்கோப்பாக இல்லாதவர்களாக, மனம் போன இடத்துக்கெல்லாம் போய் அலைஞ்சி திரிகிறவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய பிரியம்லாம் நம்ம மேலே வராது. ஜபத்தில் உட்காராதவங்க, குடும்பத்துக்கு கட்டுப்படாதவங்க அத்தனை பேருமே கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஈசாக்கு, இன்னைக்கு நிறைய பேருடைய பெற்றோர்கள் கூட
தங்கள் சந்ததிகள் அவங்க பார்த்திங்கன்னா கராத்தை கற்றுக்கினா, கொம்பு சுற்றிட்டா, நடவோ பண்ணிட்டா அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. நிறைய பேர் இப்படியே போய் 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 கடைசியில் பரலோகத்தை விட்டுருவாங்க. அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏசா கூட வில்லு 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 வில்லுன்னு போய் அவன் அடங்காதவனாக போய் கட்சியில் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். இன்னும் கூட எத்தனையோ பிள்ளைங்க கேம்ஸ் செல்ஃபோனில் அதில் இதில் கேம்ஸை விளையாண்டுக்குன்னு, ரோட்டில் உட்காந்துக்குன்னு, சந்தில் உட்காந்துக்குன்னு, இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நேரம் கொடுக்கறதில்ல, வீட்டை கவனிக்கிறதில்ல, முன்னேற்றமான விஷயத்தில் கவனம் இல்லை. அன்னைக்கு அவன் அதிலையே பைத்தியமாக இருந்தான். இன்றைக்கி கேம்ஸு, ஃபோனு, அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது, இது மாதிரி இருக்கிற அத்தனை பேருமே ஏசா தான். அப்படிப்பட்ட ஏசாலாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட பசங்க நிறைய சாதிக்கலாம். நான் அதில் விளையாட்டில் சாதித்தேன், நான் அதில் சாதித்தேன், நான் படிப்பில் சாதித்தேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், நான் அதில் டாப்பர், நான் இந்த ஆக்டிவிட்டிஸ், இந்த திறமை இருக்குது, அந்த திறமை, எந்த வேணாலும் சொல்லலாம். ஆனால் எந்த திறமை இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு போக முடியாது. இத்தனை காரியம் இருந்தாலும் பரலோகத்திற்கு யார் ஆயத்தப்படுறாங்க, குடும்பத்தை யார் சரியாக கவனிக்கிறாங்களோ அவர்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பெற்றோர்கள் ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய பிள்ளைகள் இல்லை என்றால் மற்ற எதில் அவங்க டாப்பராக இருந்தாலும் தயவு செய்து அவங்கள குறித்து மேன்மை நினைக்காதீங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பங்கள் சரியில்லைன்னா அது எத்தனை விஷயத்தில் பெரிய ஆளாக இருக்கட்டும், அது அத்தனையுமே மண்ணு தான். அதனால் நம்மளை நோக்க வேண்டியது, இஃப் தே ஆர் ஸ்பிரிச்சுவல், அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்களா, அவங்க குடும்பத்துக்குள்ளே நல்ல சுபாவத்தோடு பழகுறாங்களா, பேசுகிறாங்களா, அதை நம்ம பார்க்கணும். வெளிப்புறத்தில் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்கிறாங்களா, மற்றவங்களோடு கூட எப்படி அவங்க வாழ்கிறாங்க, அவங்க கர்த்தருக்கென்று தங்கள் ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துகிறாங்களா, அந்த உணர்வு இருக்குதா, அபிஷேகம் பெற்றாங்களா, ஜெபிக்கிறாங்களா, சரியாக ஆராதனைக்கு வராங்களா, இது எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணோன்னா கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருமே தான் பல விஷயத்தில் உயர்ந்திருக்கலாம், ஆனால் அது பெருசல், அதை வச்சு சந்தோஷப்படக்கூடாது. அவங்க கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறாங்களா, ஹல்லேலூயா, அதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நல்ல உதவியாக இருக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வெளியே நடந்து கொள்கிற விதம் சில பேர் மோசமாக இருக்கும். ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா கண்காணிக்கணும். யாக்கோபுக்குள்ளே கூட வீட்டில் நல்ல சுபாவம் இருந்துச்சு, அம்மா அப்பாவுக்கு மற்ற எல்லாவற்றுக்கும் நல்லா பராமரித்தான், கவனித்தான், எல்லாமே பண்ணான். ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, அவங்க அண்ணனை சிறு வயதுலேருந்து போட்டியோட பொறாமையோட அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். பெருசானா கூட அந்த போட்டி பொறாமை கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கிட்ட ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கும் போது எத்தனை வயசு தெரியுமா யாக்கோபுக்கு? 77 வயசு. எத்தனை வயசு? 77 வயசில் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்குகிறான். அப்போ பிறந்ததுலேருந்து 77 வருஷம் அவனுக்குள்ள அந்த போட்டி பொறாமை என்ற சுபாவம் என்ன பண்ணல, மாறவே இல்லை. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செக் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட மற்றவங்களுடைய உயர்வு நன்மைகளை குறித்து நமக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குதா? ஐயோ நான் இப்படி இல்லையேன்னு சொல்லி இருக்கிறதா? சில பேர் தங்கள் குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க, ஆனால் மற்ற குடும்பத்தை நேசிக்க மாட்டாங்க, மற்ற கூட பிறந்த சகோதரன் சகோதரியினுடைய உயர்வை விரும்ப மாட்டாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்ப மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு போட்டி பொறாமை உள்ள சுபாவங்கள். அதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளத்துக்குள்ளே நிறைய கேடுபாடான எண்ணம் இருக்கும், மற்றவங்களுடைய வாழ்க்கை குறித்து, மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து. அதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். எனவே தேவனுடைய இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நிறைய பேர் தங்கள் குடும்பத்தை சந்ததிகளை கர்த்தருடைய வழியில் கொண்டு வரத்துக்கு விருப்பமே இல்லை. கர்த்தருடைய வழியில் அவங்கள பராமரிக்கணும், கர்த்தரோடு அவங்க நெருங்கி சேரணும் என்பதில் நிறைய பேருக்கு வாஞ்சை இல்லை. அப்படி வாஞ்சை இல்லைன்னா அது ஒரு தோற்று போன ஒரு குடும்பம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றி அமைக்கணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்தலையோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபிக்காத ஆள். யாரெல்லாம் சரியான தனிமையான ஜெபத்தை செய்கிறாங்களோ அவங்க அந்த வீட்டுக்குள்ள குடும்பத்தை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது, சேர்ந்து சாப்பிடக்கூட சில பேர் நேரம் இருக்குது. ஆனால் சேர்ந்து ஜெபிக்கிறதற்கு, கர்த்தருக்கு ஒரு 1/2 hour கொடுப்பதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உபாகம் 6 சொல்கிறார், உன் வீட்டில் கருத்தை போதின்னு சொல்கிறார் ஆண்டவர் பிரமாணத்தில். பழைய ஏற்பாட்டிலேயே எத்தனை பெற்றோர்கள் நீங்கள் அதை செய்கிறீங்க. ஆனால் முன்னேற்றத்தை மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம், தடம் மாறணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய வழியில் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதில் நம்ம நோக்கமாக இருப்போம் என்றால், நம்ம முன்னுதாரணமாக முன்மாதிரியாக இருப்போம் என்றால் அந்த வீடு மிக வெற்றியுள்ள வீடாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 2 அதிகாரம் 40 ஆண்டவர் குறித்து சொல்லப்படுகிறது, பிள்ளை வளர்ந்த ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல். எப்போ? சின்ன வயசில் எகிப்தை விட்டு, அதாவது பிறந்ததுக்கப்புறம் எகிப்தில் இருக்கும் போதும் நாசரேத்தில் இருக்கும் போதும் அந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டுச்சான், ஞானத்தினாலே நிறைந்தது. அந்த 12 வயசு வரைக்கும் மரியாள் அவ்வளோ டீச்சிங், அவ்வளவு கற்றுக் கொடுத்தாங்க. ஏசப்பா எந்த ஸ்கூலுக்கும் போனவர் இல்லை. அந்த காலத்தில் எத்தனையோ பிள்ளைங்க அங்கே பள்ளிக்கூடங்களுக்கு போய் முறையாக கற்றுக்கொண்டாங்க, வேதத்தை தான் கற்றுக்கொள்வாங்க அந்த காலத்தில். ஆனால் ஏசப்பா எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகாமல் வீட்டில் அவங்க அம்மா அவ்வளோ டீச்சிங் கொடுத்தாங்க ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் 12 வயசில் தேவாலயத்தில் போயிட்டு அவ்வளோ ஞானத்தோடு அவர் பேசுகிறத நம்ம வாசிக்க முடிகிறது. அந்த தேவாலயத்தினுடைய சம்பவத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2:49 வாசிங்க. அதற்கு அவர் 12 வயசுலேயே அறிவு வந்துருச்சு, நான் இந்த பூமிக்கு எதற்கு வந்தேன் என்ற நோக்கம் அவருடைய மைண்டில் அழகாக வந்துருச்சு. ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைங்க இந்த 12 வயசுல இருந்து தான் கீழ்ப்படியாமல் போவாங்க, ட்ராக்கு மாறி போயிடுவாங்க. எல்லாமே எங்களுக்கு தெரியும், யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாக மாறிடுவாங்க. எத்தனை வயசுலேருந்து? 12, 13 வயசுலேருந்து தான் மாறுவாங்க. ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா 12 வயசில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? அவங்களுக்கே ஆச்சரியமாகுது. பா, அவர் வந்த நோக்கத்தை அந்த 12 வயசுல தெரிஞ்சுக்கினார். இந்த பூமியில் நான் வந்த நோக்கம் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன் என்று அவ்வளவு அந்த நாலேஜ், அந்த நோக்கத்தில் இருப்பதற்கு யார் காரணம்? குடும்பம்தான் காரணம். ஹல்லேலூயா. 51, 52. அவர்களுக்கு எத்தனை வயசில்? 12 வயசுக்கு அப்புறம் 30 வருஷம் வரைக்கும், கிட்டத்தட்ட 18 வருஷம் வரைக்கும் குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்தில் மரியாள் கூட பார்த்தீங்கன்னா, என் குமாரன் என் குமாரன் அல்ல, தேவகுமாரன். அவர் இந்த பூமிக்கு ரட்சிப்பை உண்டாக்க வந்திருக்கிறார். தேவாலயத்தில் போய் பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்கிறாங்க, ஒரு பட்டயம் உன்னை உருவி போகும், அவர் பாடுபடுவார், அவர் ரட்சகராக வந்திருக்கிறார். அதே போல் சிமியோன் சொல்லுகிறார், இவர்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, உன் ரட்சணத்தின் கண்கள் கண்டதேன்னு சொல்லி துதிக்கிற. இதெல்லாம் மரியாதை என்ன பண்ணுறாங்கன்னா மனசில் வச்சிருக்கிறாங்க. இவர் என்னுடைய பிள்ளை அல்ல, என்னுடைய பிள்ளை அல்ல, இவர் தேவாதி தேவன், தேவகுமாரனாக இந்த பூமியில் வந்திருக்கிறார் என்பதை
இந்த எல்லா விதமான சம்பவங்களையும் மனசில் வச்சிருந்தால், ஹல்லேலூயா. எந்த பெற்றோர்கள் வெற்றியுள்ள குடும்பத்தை உருவாக்க முடியும்னா, என் பிள்ளை அல்லது இது கர்த்தருடைய நோக்கத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை, அதை யார் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தருக்கு நேராக வளர்க்க முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அது கேட்குற எல்லா பாவ வழிகளையும் விட்டு இப்படி தான் வளர்ப்பாங்க. யாரெல்லாம் நோக்கத்தை உணர்ந்த பெற்றோர்களாக, இதயத்தில் சிந்திக்கிற பெற்றோர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சரியான குடும்பத்தை அவர்கள் கட்டி அமைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் நீங்கள் வாசிக்கிறீங்க, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் அவர் வளர்ந்த வளர்ப்பில் பிதாவானவர் ரொம்ப இரக்கத்தை வச்சாராம் அவர் மேலே. பிதாவானவர் மட்டுமல்ல, மனுஷ தயவிலும் அவர் மற்றவங்க கூட பழகிறது, பேசுறது, எல்லாத்துலேயும் எல்லாருமே அவர் ரொம்ப நேசிச்சாங்களாம், ரொம்ப அன்பு செலுத்தினாங்களாம், அவர் மேலே ரொம்ப இரக்கமாக இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அவர் ஃபஸ்ட்டு ஊழியம் செய்யல, அவர் ஃபஸ்ட்டு சாட்சியாக வாழ்ந்தார், பின்பு ஊழியங்களை அவர் செய்தார். ஹல்லேலூயா. எனவே ஊழியம் செய்கிற, கர்த்தருக்கென்று கிரியை செய்கிற ஒவ்வொருவரும் முதலாவது சாட்சி பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். சாட்சியுள்ள அனுபவத்தோடு, சாட்சியுள்ள வாழ்க்கையோடு தான் கர்த்தருக்கென்று நம்ம கிரியை செய்ய வேண்டும். நம்மளை பற்றி எந்த ஒரு தீதான கெட்ட சாட்சிகள் வராதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, நீ யோவான் தன் சபைக்கு எழுதுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு. பிரியமானவனே, நீ கர்த்தருக்கும் சகோதரருக்கும் நீ நீங்கள் சாட்சியாக வாழ்கிறீங்க. அதே போல் அவங்கள பார்த்து சொல்கிறார், நீங்கள் மற்ற அநேக ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை என்ன பண்ணுறீங்க, யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று அங்கே சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்தியத்தில் நம்ம குடும்பம் இருக்குதா, சத்தியத்தில் இருக்குதா, பணம் இருக்குதா, பொருளாதாரம் இருக்குதா, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. சத்தியத்தில் நம்முடைய குடும்பம் இருக்குதா, அதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மல்கியா 2:15 நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆண்டவர் இந்த பூமியில் குடும்பத்தை உருவாக்கினதே தேவ பக்தி உள்ள சந்ததியை, வாசிக்க வேணாம், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று வசனம் அங்கே சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:7 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஏசாயா 55:8 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு என்னென்னா, இவங்க மூலமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம், பணம் வந்துடுது, பொருளாதாரம் வந்துடுது, அது வந்துடுது, இது வந்துடுது, எல்லாம் நம்மளுக்கு வந்துடுது, இப்படி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ஆத்துமாவை அம்போன்னு விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கல, வெளிப்புறத்தை பார்க்கல, அவர் உள்ளான ஆத்துமாவை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய குடும்பங்களை குறித்து மிக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெபெக்காளுக்கு பார்த்தீங்கன்னா, பையன் எல்லாத்துலேயும் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த போட்டி சுபாவம் தெரியும் அம்மாவுக்கு. ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளைகளுக்குள்ள என்ன சுபாவம் இருக்குதுன்னு நல்லா தெரியும். அந்த போட்டி சுபாவத்தை அடக்கலை. அந்த போட்டி சுபாவத்தை தூக்கி விடுற மாதிரி 77 வயசில் போயிட்டு சொல்கிறா, உங்கள் அண்ணனை ஆசீர்வதிக்க போகிறார், நீ என்ன பண்ணுற, வேஷம் மாதிரி போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. அந்த போட்டி சுபாவத்தை இந்த அம்மா சொல்லணும், ஏன்பா கர்ப்பத்தில் இருக்கும்போது சொல்லிட்டாருப்பா, அவனோட நீ மேன்மையாக இருப்ப, நீ கவலைப்படாத, அப்பா ஆசீர்வதிச்சா என்ன அப்படின்னு சொல்லலை, நீ போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. போட்டியை இன்னும் தூண்டி விடுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க.
ஈசாக்கை பார்த்தீங்கன்னா அவர் நல்ல நீதிமான் தான். ஆனால் தன் மகன் ஏசா பெரியவனாயிடான். 40 வயசு கிட்ட இருக்குது. அவன் 40 வயசில் திருமணம் பண்ணிட்டான். யாக்கோபு தான் லேட்டாக பண்ணார். எத்தனை வயசுலனா 84 வயசு, 84 85 வயசுல தான் திருமணம் பண்ணுறார் யாக்கோப். அப்போ இந்த ஏசாவை அவர் நிறைய கண்டிக்கலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவன் கொண்டு வர்றது நாக்குக்கு டேஸ்ட்டாக இருக்குது, இப்படியே என்ன பண்ணிட்டார், விட்டுட்டார். எனவே நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்ப அறிவுரை சொல்லணும், பேசணும், வசனத்தை போதிக்கணும். குடும்பத்துக்குள்ளே நம்ம எல்லாமே செய்யணும். சும்மா வாய முடின்னு இருக்கக்கூடாது. தவறை கண்டிக்கணும், குற்றத்தை கேட்கணும், ஆண்டோடைய வசனத்தை சொல்லி கொடுக்கணும், ஜபத்தில் வழி நடத்தணும். இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலாவ முடியாதபடிக்கு யாரெல்லாம் குடும்பத்தை வச்சிருக்கிறோமோ ஆசீர்வாதம் எல்லாம் குறைவுபடும். அன்றைக்கி ஆண்டவருக்கே வேட்டு வச்சாங்க ஏதேன் தோட்டத்தில், வர முடியாதபடிக்கு. கடைசியில் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. அதே போல் இன்றைக்கி யாரெல்லாம் குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் அழைக்கலையோ, ஜெபிக்கலையோ, கர்த்தரை தேட முடியாமல் இருக்கிறோமோ, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம வேட்டு வச்சிருக்கிறோம். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை 25:31 வாசிங்க. 25:30. இன்று எனக்கு விற்று போடு. ஆக்சுவலாக சேஷ்டபுத்திர பாகனா மூத்த மகனுக்குரிய ஆசீர்வாதம். எது? சேஷ்டபுத்திர பாகனா எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 2 பங்கு, டபுள் த போர்ஷன், ரெட்டத்தனையாக அவங்களுக்கு கிடைக்கும் இளைய மகனை விட. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா, ஆண்டவருடைய திட்டம் சேஷ்டபுத்திர பாகம் இருந்தால் கூட பரவாயில்ல, அவனை விட இளையவன் மேன்மையாக இருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் யாக்கோப் என்ன பண்ணிட்டாரு, இதை தெரியாமல் ரிவர்ஸ் ஆக்கி விட்டார். சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிறது மட்டுமல்ல, இப்போ மூத்த மகன் யார் ஆயிட்டாருன்னா யாக்கோப் தான் மூத்த மகன். புரியுதுங்களா? மூத்தவனோட இளையவன் பெருசாக இருப்பான்னு வாக்குதத்தம். ஆனால் இங்கே இருக்கிறத சும்மா விடாமல் போட்டி என்ன பண்ணுறாரு. ஒரு நாள் கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஏசா அவன் தான் ஊரை சுற்றிட்டு வருவான் வெளியேருந்து. அப்படி வரும்போது அவங்க அம்மா அந்த டைமில் இல்லை, இவர் தான் வீட்டுக்குள்ளே கூழ் ஆக்கி நிற்கிறார். நல்லா சிவப்பான கூழ், நல்லா பயிரெலாம் போட்டு நல்லா சிவப்பாக டேஸ்ட்டாக மணமாக கூழை சமைச்சு கொண்டிருக்கும் போது இந்த ஊர் சுற்றுறவன் வந்துட்டான். வந்து என்ன பண்ணிட்டான், யாக்கோபிட்ட அப்பா மோப்பம் பிடிச்சி ஊடாத்துக்குள்ளே போய், யாக்கோபே கொஞ்சம் என்ன பண்ணு, கூழ் கொடுப்பா அப்படின்னு கேட்ட உடனே, பா யாரும் இல்லை, இதுதான் செம சான்ஸு, இப்போ தான் கேட்டு இவனை என்ன பண்ணிடணும், வாங்கிடணும். அதாவது இவர் ஞானம், நம்ம அவங்ககிட்ட சத்தியம் பண்ணி வாங்கிட்டோன்னா நம்ம தான் மூத்த வாரிசு, நமக்கு தான் ஆசீர்வாதம் செம்மையாக கிடைக்க போகுதுன்னு இவர் எண்ணம். அவன்கிட்ட அவன் கேட்கும் போது சொல்கிறான், இன்று எனக்கு ஆசீர்வாதத்தை விட்டு போடுறியா, சத்தியம் பண்ணி கொடுக்குறியா, அவனுக்கு கூழ் தரேன். அவன் சொல்கிறான், இது என்ன ஆசீர்வாதம், நானே செத்து போகிற மாதிரி இருக்கிறேன், பசிக்குது. அதை பசி தான், அதுக்கு போய் செத்து போகிறான்றான் பாருங்க. அவன் செத்து போகிற மாதிரி இருக்கிறேன். உடனே அவன் என்னன்னே தெரியாமல் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். கொடுத்ததுலேருந்து யாக்கோபு வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருந்த பிளானே தலைக்கீழ மாறிடுச்சு. சேஷ்டபுத்திர பாகம் யார், மூத்த மகன் யாரோ அவன் குறைவாக இருப்பான், இளையவன் பெருசாக இருப்பான். இப்போ சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி இவர் வாங்கிட்டதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ரிவர்ஸ் ஆக்கி விட்டுட்டான். ஆண்டவனை மேன்மையாய் நடத்த முடியாதபடிக்கு இவனே உன் வாழ்க்கையில் முட்டுக்கட்டை போட்டு விட்டான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனால தான் 20 வருஷம் லோ 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 லோன்னு அலைஞ்சார். இவர் நினைப்பில் சேஷ்டபுத்திர பாகம் வந்துட்டா அப்படியே மாட மாளிகை அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதமும் வந்துடும்னு நினச்சார். ஆனால் கட்சதை 20 வருஷம் அவர் லோ லோ லோன்னு அலைஞ்சார். இன்றைக்கி கூட யாருடைய பொருளை நம்ம அபகரித்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. யாருடைய நிலத்தை ஆகிலும், யாருடைய பொருளை ஆகிலும், யாருக்குரிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குரிய காரியமாக இருந்தால் கூட சரி,
அது எந்த பொருளை, நிலமோ பொருளோ எது வந்தாலும் சரி, யார் ஏமாற்றி வச்சுன்னு இருக்கிறோமோ அவங்க அதை மட்டும் வச்சுன்னு இல்லை, அவங்க மேலே இருக்கிற சாபம், அவங்க மேலே இருக்கிற தரித்திரம், அவங்க மேலே இருக்கிற வியாதி, அவங்க மேலே இருக்கிற அத்தனை விதமான தரித்திரத்தையும் இவங்க வாங்கி வச்சுன்னு இருக்கிறாங்க. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் யாத்திராகமம் 20:15 10 கட்டளைகளை ஒரு கட்டளை, களவு செய்யா விருப்பாயாக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:10-11 நீங்கள் வாசிச்சிங்கன்னா பிரமாணத்தை சொல்லுதாங்க. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். பிரைஸ் எல்லாம். எனவே தேவஜனமே, இந்த காலவில் தேவனுடைய பந்திக்கு நம்ம போக போகிறோம். யாருடைய எந்த ஒரு காரியமும் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்களே கொடுத்துருந்தா பரவாயில்ல, நம்ம பலவந்தமாய் திருட்டாக களவு செய்து எதை வைத்திருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலை மேலே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோவில் அந்த இருக்கிற அத்தனை விதமான வெள்ளி பொண்ணு பொக்கிஷம் எல்லாமே ஆண்டவர் சொன்னார், எதையும் தொடாதீங்க, அது அத்தனையும் தேவனுடைய ஆலயத்திற்கு சேரணும். தேவனுடைய ஆலயத்தில் நெருப்பில் போட்டு பரிசுத்தம் பண்ணணும், சுத்த ஜலத்தினால சிலதை கழுவணும், கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கப்படணும். அதுதான் சாபத்தீடானதுன்னா வேற யார் அதை எடுத்தாலும் சாபம். ஆண்டவர் அப்படி சொன்னார். கடைசியில் அந்த ஆகான் போயிட்டு என்ன பண்ணான், கர்த்தர் சொன்ன கட்டளையை மீறி தூக்கின்னு வீட்டில் வச்சான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வேண்டியதை கொண்டு வீட்டுக்குள்ளே மண்ணை தோண்டி உள்ளே வச்சான் பாருங்க. கடைசியில் அவன் குடும்பம் ஒன்றுமில்லாமல் கானானுக்குள்ளே இருந்தாலும் கானானின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போச்சு. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருக்கு நம்ம கொடுக்குற எந்த விஷயமோ, கர்த்தருடைய எந்த ஒரு பொருளையோ, அது கடுகு கூட சரி, அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, தேவன் அனுமதிக்காமல் நாம் எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விதமான சாபங்கள் உண்டாகும் என்பதை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிறருடைய எந்த ஒரு காரியங்களை யார் திருடி ஏமாற்றி பிடுங்கி யார் கேட்க போகிறா இவங்களை அப்படின்னு எடுத்தாலும் அத்தனை அவ்வளோ விதமான சாபங்கள் அவங்க மேலே தங்கும். இவன் 20 வருஷம் லோன்னு அலைஞ்சதுக்கு காரணமே சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி பிடுங்கினதுனால தான் உடைய வாழ்க்கையில் எல்லாமே தலைக்கெல்லாம் மாறிச்சு. ஆனால் ஏசா பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை. அந்த 20 வருஷம் கானானில் அப்பா கூட செம்மையாக வாழ்ந்திருந்தான் ஏசா. ஏன்னா இப்படி மாறிச்சு, இவங்க திருப்பி போட்டுக்கினாங்க. யாக்கோபு பண்ண வேலை தேவனுடைய வாக்குதத்தமே திரும்பிக்கிச்சு. இவன் சேஷ்டபுத்திரனா மாறி அங்கே போய் லோன்னு அடிக்கிறான். இவன் இளையகுமாரனாக இருந்து கானானில் அப்பா கூட நிம்மதியாக வாழ்கிறான், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்கிறான். இன்னும் உங்களுக்கு நான் சொல்லப்போனால், ஏசப்பா காலத்தில் ஏரோதுகள் இஸ்ரவேல் ஆண்டு கொண்டு வந்த அந்த ஏரோதுகள் யாருன்னா ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் ஏரோதுகள். இஸ்ரவேலர் அடிமைகளாக குடிமக்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்களை ஆட்டி படைத்தவர்கள் யாருன்னா ஏசாவுடைய வம்சத்தார். ஏசப்பா காலத்தில் இருந்த ஏரோதுகள் அத்தனை பேருமே ஏசாவுடைய வம்சம். இப்படியாக மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை அடைய முடியாதபடிக்கு இவர்கள் இந்த யாக்கோபு செஞ்ச காரியத்தினால எல்லாமே ரிவர்ஸாக மாறிச்சு. ஆனால் கடைசியில் புரிஞ்சிட்டான், ஆண்டவர் காலை புற்றி தப்பு செஞ்சிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி உணர்ந்த பிறகுதான் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. மல்கியா 3:8-9 சொல்கிறார், கர்த்தரை வஞ்சிக்கிற ஒரு காரியம் அது சாபமானது. அதே போல பிரைஸ் தி லார்ட், பிறருடைய காரியங்கள் எது நம்முடைய இடத்துல இருந்தாலும் அது நமக்கு ஒரு சாபமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ஜெபிக்கவே நேரம்னு சொல்கிறோம்ல, திருடர்கள் அத்தனை பேருமே யாரெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கலையோ
அவர்கள் அத்தனை பேருமே கர்த்தர் என்பதாக திருடர்கள். கர்த்தர் கொடுத்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க தெரியாதவங்க திருடர்கள். கர்த்தர் கொடுத்த ஆயுச நாட்களில் வாரந்தோறும் சரியாக கர்த்தரை ஆராதிக்க முடியாதவர்கள் திருடர்கள். ஆண்டவருடைய ஆராதனை தேவனை தேடுவதை விட்டு மனுஷனுக்காக போய் நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேருமே திருடர்கள். இத்தனை விதமான திருடர்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஏசாவை யாக்கோபை போல ஏமாற்றி திருடர்கள் அத்தனை பேருமே லோன்னு தான் வாழ்க்கையில் இருப்பாங்க. எழுதி வச்சுக்குவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைபாடு எதற்கு என்றால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, அவர் கொடுக்க வேண்டிய எல்லா விதமான கனத்தை நம்ம திருடுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நினைச்சா கூட அவர் வாக்குத்தத்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கர்த்தரை தேடுவதை ஆப்ஷனலாக எடுத்துக்கிறாங்க. சில இடத்துல ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போனீங்கன்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? ஃபார்மில் அந்த ஸ்டார் போட்ட இடத்துல கண்டிப்பாக பேரை எழுதணும், எல்லாமே எழுதணும். ஸ்டார் போடாத இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதினாலும் சரி எழுத வேணாலும் சரி, அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து மேண்டேட்டரி. ஸ்டார் போட்டால் மேண்டேட்டரினா கட்டாயமாக ஃபில் பண்ணணும். ஸ்டார் போடாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாலும் பண்ணு, வேணாலும் பண்ணலாம். அப்படி இப்போ மேண்டேட்டரி ஆப்ஷனல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி நிறைய பேர் கர்த்தரை தேடுவதை ஆப்ஷனலாக வச்சுருக்கிறான். கர்த்தரை தேடினாலும் தேடலாம், தேடாட்டியும் போகலாம். நோ, சீக்கிங் காட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் மேண்டேட்டரி. தேவனை தேடுவது என்பது பண்ணிக்கலாம் பண்ணாமல் இருக்கலாம் என்பதல்ல, பண்ணியே ஆக வேண்டியது. ஹல்லேலூயா. தேட வேண்டியே ஆகிறது. கர்த்தரை நம்ம தேட வேண்டியவே ஆகணும், தேட வேண்டியே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயமான ஒரு காரியம். எனவே இதெல்லாவற்றும் யார் ஏமாற்றுகிறார்களோ அத்தனை பேர் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் வர முடியாது. ஏன்னா பிசாசு சும்மா அப்படி எப்படி ஏமாற்றி ஏதாவது ஒன்று கொடுத்து அழகாக ஆத்துமாவை கடைசியில் பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளை தங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்வதை விட சொந்த அறிவில் சொந்த எண்ணத்தில் இன்றைக்கி பல கோல்மால் வேலைகள் எல்லாமே செஞ்சு அப்படியே நான் வந்துடுவேன், நான் உயர்ந்துடுவேன், கர்த்தரை விட்டுட்டு நான் அப்படியே பெருசாகிடுவேன் அப்படின்னு நம்ம நினச்சா அது பொய் எண்ணம். அது எதுவுமே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அப்படி பிசாசு ஆசீர்வாதத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வேதனை 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 வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற நன்மையில் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எந்த களவு தனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அதை மாற்றிடுவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரனாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோமா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தெரியாமல் வேறு ரூட்டில் போயிட்டு ரிவர்ஸ் பண்ணிக்க வேணாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, தேவ திட்டத்தை, நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நம்மளே தலைக்கீழ மாற்றிட வேணாம். யாக்கோபு மாதிரி அவன் செஞ்ச ஏமாட்டுதானம் அவனுக்கே தெரியாமல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கை. அதனால நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.